இந்தியாவில் இன்றைக்கு சொன்னது மாதிரி ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள். அமெரிக்கா அன்றைக்கு ஆதரவாக இருந்தது பாகிஸ்தானுக்கு. அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய இந்தியாவில் பாதி இடத்தை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற வரைபடமே இருக்காது என்று சொன்னார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அதன் பிறகு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்கில் தாக்கினார்கள் நமது ராணுவ வீரர்களை. அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல துல்லியமாக போய் பாகிஸ்தான் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த அத்தனை படை ராணுவ பாகிஸ்தான் ராணுவ படை வீரர்களை கொன்று குவித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் நடந்த அன்றைக்கு நடந்த போர். யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ரத்த ஆறும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு குடிப்பதற்கு இன்று தண்ணீர் கிடையாது. சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நதி கூட இன்னைக்கு அதை மூடி இருக்கிறார்கள். ஆனால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானை